இனி டாக்டருக்கு படிப்பது சுத்த வேஸ்ட். உலகில் நடக்க போகும் அதிசயம். ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லையா? தங்களது பிள்ளைகளை டாக்டராக பார்க்க வேண்டும் என்கிற கனவு ஏராளமான பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த கனவு அவர்களுக்கு இனி வருங்காலத்தில் பலிக்குமா என்பது தெரியவில்லை. இதை உறுதிப்படுத்தும் விதமாக அடுத்த 3 ஆண்டுகளில் பல விஷயங்கள் மாறும். மருத்துவ கல்லூரிக்கு சென்று படிப்பதும் வீணாகிவிடும் என்று ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் கணித்து கூறியிருக்கிறார். அவரது இந்த கணிப்பு மருத்துவ கல்வி குறித்து சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக விவாதமாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. சமீபத்தில் பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய எலான் மஸ்க் கூறுகையில், ஒரு சிறந்த டாக்டராக மாறுவதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் வரும் ஆண்டுகளில் எல்லாமே மாறும். செயற்கை நுண்ணறிவு AI காரணமாக மருத்துவத் துறையில் ஏற்படும் விரைவான மாற்றங்களால் மருத்துவர் கல்லூரிக்கு சென்று படிப்பது இனி பயனற்றது. வரும் ஆண்டுகளில் AI ரோபோக்களால் மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைகளை வழங்க முடியும். மனித மருத்துவர்களை விட சிறந்த மருத்துவ சேவைகளை ரோபோக்கள் மூலம் மக்கள் பெறுவார்கள் என்று கூறியிருக்கிறார். அப்படியென்றால் மாணவர்கள் இனி மருத்துவ கல்லூரிகளுக்கு சென்று படிக்க கூடாதா என்று அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு எலான் மஸ்க், ஆமாம், அது இனி அர்த்தமற்றது. இது எல்லா வகையான கல்விக்கும் பொருந்தும் என்றுதான் கூறுவேன். ஒரு சிறந்த டாக்டராக மாறுவதற்கு நீண்ட காலமாகும். மருத்துவ அறிவு தொடர்ந்து உருவாகி மாறிக்கொண்டே இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் தொடர்ந்து கையாள்வது கடினம். உலகில் உள்ள அனைத்து அறுவை சிகிச்சை நிபுணர்களையும் விட ஆப்டிமஸ் ரோபோ மிகச் சிறந்த அறுவை சிகிச்சைகளை செய்யும். மனித ரோபோ வளர்ச்சியின் வேகத்தை புரிந்து கொள்ள அதை 3 அதிவேக வளர்ச்சிகளால் பெருக்க வேண்டும். AI மென்பொருளின் வளர்ச்சி, AI சிப் செயல்திறனின் அதிவேக வளர்ச்சி, மின் மற்றும் யந்திர நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சி, இவற்றால் அடுத்த 3 ஆண்டுகளில் எல்லாமே மாறும். தற்பொழுது பெரும் பராமரிப்பை விட சிறந்த மருத்துவ சேவையை அனைவரும் பெறுவார்கள். இந்த அனைத்து அனுபவங்களும் பகிரப்படும் ஒரு சூழல் நிலை பெருக்கக்கூடிய 3 குறியீட்டு வளர்ச்சியாகும். இன்னும் மனித மருத்துவர்களை விட 3 ஆண்டுகளில் சிறந்த சிகிச்சை அளிக்கும். கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களையும் விட 4 ஆண்டுகளில் இன்னும் சிறப்பான சிகிச்சை அளிக்கும். 5 ஆண்டுகளில் ஒப்பிட முடியாத அளவிற்கு அந்த சிகிச்சை இருக்கும். அடுத்து மொத்தமாக ரோபோக்கள் சிகிச்சை மட்டுமே இருக்கும் என்று எலான் மஸ்க் கணித்து கூறியிருக்கிறார். மருத்துவ கல்லூரி படிப்பு இனிமேல் வீண்தான் என்கிற எலான் மஸ்கின் இந்த கணிப்பு பலத்த விவாதங்களை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து இணையத்தில் பல்வேறு கருத்துக்களும் விமர்சனங்களும் இப்போது கிளம்பியுள்ளன. யாரும் கேட்க விரும்பாத கடுமையான உண்மை என்ற ஒரு கமெண்ட் எழுந்துள்ளது. எலான் மஸ்க் சொல்வது முற்றிலும் சரி. AI விரைவில் உயர்மட்ட மருத்துவ சேவையை இலவசமாக்கி அனைவரும் அணுகக்கூடியதாக மாற்றும். இதனால் மருத்துவ கல்லூரிகள் இனி பயனற்றதாக போய்விடும் என்று ஒரு சிலர் இப்பொழுது கூறத் தொடங்கியுள்ளனர். AI உலகை பல வழிகளில் மாற்றப் போகிறது. சுகாதார பராமரிப்பு விரைவில் ஒரு பெரிய மாற்றத்தை காணும். மருத்துவம் AI-க்கான ஒரு சோதனை களம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தும் எழுந்துள்ளது. எலான் மஸ்கின் கருத்துடன் முற்றிலும் உடன்பட வேண்டும். மில்லியன் கணக்கான மாணவர்கள் டாக்டர்களாக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். இப்போது நாம் சிறந்த வேலைகளில் ஒன்றை இழக்கப் போகிறோம் என்று ஒரு சிலர் கமெண்ட் செய்ய துவங்கியுள்ளனர். இது இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. AI ரோபோக்கள் மருத்துவ சிகிச்சை தரும் யந்திர மருத்துவர்களாக மாறும் காலகட்டத்தில் மனித வடிவில் டாக்டர்கள் இருக்க வேண்டியது அவசியம் இல்லாதது. அதனால் டாக்டருக்கு படிப்பது வேஸ்ட் என்று எலான் மஸ்க் கூறிய இந்த தகவல் அதிர்ச்சி அளித்தாலும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அபார வளர்ச்சியால் அதுவும் சாத்தியமே என்பதை மறுக்கவே முடியாது.